பிதாவே, இந்த நாளுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்மணியுமே போலங்களை பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த 11 மாதம் பாதுகாத்து 12வது மாதத்தை காண செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம். கொடுத்த புதிய ஜீவனுக்காக, புதிய வல்லமைகளுக்காய், வரங்களுக்காய், புதிய மாசங்களுக்காய் உமக்கு நன்றி. கொடுத்த குடும்பத்தார்க்காய் சோத்திரம். நன்றி கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துக்காய் நன்றி. இந்த மாதத்தில் உங்களுடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். இந்த 12வது மாதத்தில் இந்த உம்முடைய பிறந்தநாளை காண்ற எங்களுக்கு காண செய்து கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். அதுக்கு தேவையான அனைத்து தேவைகளை சந்தியம். இந்த மாதத்தேவையான அனைத்து பொருளாதார ஆசீர்வாதங்களையும் தெய்வீக பாதுகாப்புடன் தேவ சமானம் எங்களுக்குள்ள எப்போதும் உண்டாகட்டும். அதுபோல் இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிற டிசம்பர் மாதம் ஆனாலுமே ஏதாச்சும் இயற்கை சீற்றங்கள் சில காரியங்கள் நடக்கிறது. என் தேவன் இந்த ஆண்டு எந்த விதமான தீங்கும் எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு, எங்களுக்கு நடக்காதபடிக்கு, எங்களையும் எங்கள் தேசத்து ஜனங்களையும் உன் பரிசுத்த ரத்தங்களை மூடி மறைத்து பாதுகாத்துள்ளும்படியாய் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. நீ அப்படியே செய்வதற்காக சோத்திரம் சோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே நம்முடைய கண்மணி மேம்பட பாதுகாத்தவர். கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் சோத்திரம். சங்கீதம் 147வது அதிகாரம் 11வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் உன் வாசல்கள் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லி வார்த்தையை கொடுக்கிறார். இது யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு யார் பயந்து அவர்கள் கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யார் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் வாசல்கள் தாழ்பாலை பலப்படுத்தி அவர்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். அப்போ வாசல்கள் என்பது பலவீனமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. அதை பலப்படுத்துகிறார். அதை பலப்படுத்தும் போது வாசல் வழியாய் எந்த ஒரு அசுத்தாவிகளோ, சாத்தானோ, பிசாசின் கிரிகளோ, வியாதிகளோ, நோய்களோ, வறுமைகளோ, தரித்திரமோ அது வழியாக எதுவுமே உள்ளே போக முடியாது. ஆக போக முடியாதபடிக்கு வாசல் தாழ்பாலை பலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்ப சொல்ல ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிச்சிட்டார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குறார். அப்போ எல்லைகளில் இது வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்த இல்லை சமாதானத்தை கெடுத்து இந்த ஆவிகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உங்களை திருப்தியாக்குகிறார். ஒன்று, அவருக்கு பயந்து அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிற மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியமாக இருக்கிறவர்கள் உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். உங்கள் வாசல்கள் தாப்பாலை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையால் உங்களை திருப்தியாக்குகிறார். இந்த வார்த்தை கொடுத்த பிதா குமாரன் பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்தில் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. ஒன்று, அவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருக்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, வாசல்களில் தாப்பாலை பலப்படுத்தி தமிழத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், காப்பாற்றுகிறார். வாசல் வழியாக எதுவும் வராதபடிக்கு அதை பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால நம்மளை திருப்தியாக்குகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படியே இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஊழியக்காரிகளுக்கும், விசுவாசிகளுக்கும், கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதுகாப்பு, அந்த சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உமக்கு பயப்படுற பயம் ஒவ்வொருத்தர் மீது இருக்கட்டும். கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்களாய் நீர் ஆளுகை செய்ததுக்காய் சோத்திரம். கர்த்தாவே, எங்கள் வாசல்களை தாப்பாலை பலப்படுத்தி எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். எங்களுக்கு உச்சிதமான கோதுமையில திருப்தியாக்குறதுக்காய் சோத்திரம். எல்லைகளை சமரமுதாக்கிறதுக்காய் சோத்திரம். எல்லைகளை சமரமுதாக்கி உச்சிதமான கோதுமைகளை திருப்தியாக்கிறதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதாக, கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.